அம்மா சொல்லுப்பா. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இல்ல. இன்னைக்கு 2 நாள் லீவு பசங்களுக்கு, அதனால பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். உங்க அத்தை சொன்னாங்க குழந்தைங்க அப்பளம் வந்து கடையில பிளாஸ்டிக் அப்பளம் வாங்கி வாங்கி பொரிச்சு தர சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால ரேஷன் அரிசி வச்சு வீட்லயே வடகை செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அது போக பசங்க வந்து வீட்டுல உடனே செஞ்சா வெள்ளை கலர் தானமா வரும். பசங்க கடையில வாங்கினா கலர் கலரா வருதுமா, எல்லோ கலர் அந்த மாதிரி கலர் கலரா வருது, பச்சை கலர் ரோஸ் கலர்லாம் வருதுன்னு சொன்னாங்க. நான் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாம பாருங்க, கேரட் வச்சு இது வந்து ஆரஞ்சு கலர் வடகம், அப்புறம் புதினா தழை வச்சு கிரீன் கலர் வடகம், 2 வித வடகம் இன்னைக்கு செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து கேரட் கலருக்கு வந்து தேவையான பொருள் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டா போதும். உப்பு, வரமிளகா 4, ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது தான் வரமிளகா 4. இது வந்து நல்லா வாசனைக்காக சீரகம். இது வந்து இதுக்கு ஒரு ஐட்டம். இந்த அரிசியில 3 கிளாஸ் அரிசி, ரேஷன் அரிசி ஊற வச்சிருக்கேன். நேற்று நைட்டு 8 மணிக்கு ஊற வச்சிருக்கு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இப்படிதான் ஊற வைக்கணும். இதுல 3 கிளாஸ் அரிசி ஊற வச்சிருக்கேன்னா இதுல வந்து 6 கிளாஸ் தண்ணிக்கு 8 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா 6 விசில் 7 விசில் விட்டு எடுக்கணும். இது வந்து கிரீன் கலர் வடகத்துக்கு பாருங்க, புதினாத்தல் எடுத்து வச்சிருக்கேன், பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு சேர்த்து இது மிக்சியில நல்லா அரைச்சி சாப்பாடுல ஊற்றி வேக வைக்கணும். தேவையான பொருள் பாருங்க, மிக்சியில போட போறேன். கேரட் துருவுனது, இது நல்லா 7-8 கேரட் குட்டி குட்டியா இருந்தது. பெருசா இருந்தா நீங்க ஒரு 3 கேரட் சேர்த்துக்கிட்டா போதும். ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு உப்பு, சீரகம் 4 மிளகா போதும். ஏன்னா குட்டீஸ் சாப்பிட்றது தான், காரம் அடிக்கக்கூடாது. ப்ளக்ல கனெக்ட் பண்ணல. எந்த அளவு காயிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு மைய பேஸ்டா அரைச்சிதான் நம்ம சாப்பாடுல போடணும். அப்பதான் வடகம் புளியும் போது நல்லா இருக்கும், கலர் நல்லா சேஞ்ச் தரும். நான் எந்த ஒரு ஃபுட் கலரும் யூஸ் பண்ணல. குக்கர் அடுப்பு மேல வச்சாச்சு. இதுதான் அளவு கிளாஸ். நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 8 இல்ல 9 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். 1 2 3 4 கிளாஸ் ஊற்றிருக்கேன். எல்லா பொருளும் சேர்த்திட்டு மீதி 4 கிளாஸ் ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சதை இது கூட சேர்த்திக்கலாம். நம்ம கேமராமேன் சொன்ன மாதிரி மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணி 1 கிளாஸ் அளவு ஊற்றியாச்சு. இப்போ 5 கிளாஸ் ஆச்சு. 6 7 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்க கலர் சேஞ்ச் தெரியுதா? அப்புறம் இந்த கேசரி பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல. இதுலயே இந்த கலர் வந்துடும். குழந்தைங்களுக்கு எண்ணெயில பொரிக்கும் போது உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் தெரியும். உப்பு சரி பார்த்துட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 6 இல்ல 7 விசில் விட்டுக்கலாம். பெல்ட் போட மூடி வச்சு நல்லா கொதிச்சு வரும்போது பெல்ட் போட்டு மூடி வச்சு ஒரு 7 விசில் விட்டுக்கிட்டா போதும். இப்போ கொதிக்கும் போது கரண்டி போட்டு ஒரு கிளறி விட்டுடலாம். உப்பெல்லாம் சரி பார்க்க வேண்டியதில்லை, ஏன்னா உப்பு கம்மியா இருந்தாலும் எண்ணெயில பொரிக்கிறதுனால பசங்க சாப்பிட்டுக்குவாங்க. வேணும்னா சரி பார்த்துக்கலாம். இப்போ பெல்ட் போட்டு மூடிட்டா போதும்.
பெல்ட் போட்டு மூடியாச்சு. விசில் விசில் போடுறோம். என்ன விசில்மா இதுக்கு? விசில் மாத்தி போட்டு எகிரிட போகுது. ஒன்றும் ஆகாது. நல்லா காத்து வருது. இப்போ வெயிட் போட்டுடலாம். 7 விசில் விட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எடுக்கணும். ஆரஞ்சு கலர் சாப்பாடு வெந்துட்டு இருக்கு. இது வந்து கிரீன் கலர் வடகத்துக்கு பாருங்க. புதினா தலை நல்லா ஒரு கைப்பிடி நிறைய புதினா தலை, 2 கொத்து கருவேப்பிலை ஸ்மெல்லுக்கு, பச்சை மிளகா காரத்துக்காக பாருங்க. குட்டி குட்டியா ஒரு 5 பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா கழுவி மிக்சியில நல்லா அரைச்சு உப்பு சேர்த்து அதே மாதிரி செய்ய வேண்டியதுதான். பாருங்க, கொஞ்சமா உப்பு, ஸ்மெல்லுக்காக சீரகம் போட்டிருக்கேன். இது நல்லா மூடி வச்சு கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊற்றி மூடி வச்சு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். போதும் பாருங்க, நல்லா நைஸா அரைச்சிருச்சு. போதும் பாருங்க, ஒரு சாதம் ஆயிடுச்சு ஆரஞ்சு கலரு. இப்ப வந்து கிரீன் கலர் அடுப்பத்தை வச்சு வச்சுட்டேன். தண்ணி அதே மாதிரி 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 3 4 3 கிளாஸ் அரிசி நல்லா குலைவா வெந்து வரும். வடகம் அந்த மிஷின்ல போட்டு புளி எடுத்து ஈஸியா இருக்கும். அரைச்சி வச்ச கிரீன் கலர் சட்னி சேர்த்துக்கலாம். நம்ம கேமராமேன் சொல்ற மாதிரி ஜாரை இதுலயே கழுவிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. 5 கிளாஸ் தண்ணி ஆச்சு. 6 7 8 பெல்ட் போடாம சும்மா ஒரு கலர் கிளறி விட்டுடலாம். தெரியுதா? கிரீன் கலர். பெல்ட் போடாம சும்மா திருப்பி மூடி வைக்கலாம். பாருங்க, கொதிச்சு வரட்டும், அப்புறமா பெல்ட் போட்டு மூடிக்கலாம். இப்போ வந்து சும்மா மூடி வைக்கலாம். நம்ம கேமராமேன் எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது கலர் கலரா கேட்பாங்க. கிரீன் கலர், ஒயிட் கலர், பிங்க் கலர், கலர் கலர் செஞ்சு கொடுப்பேன். தக்காளி வடகம், பீட்ரூட் வடகம், கலர் கலரா வடகம் கேட்பாங்க. அம்மா இன்னைக்கு பொடி அரிசி நாளுமா, பொடி கலர் மாதிரி வடகம் செஞ்சு கொடுக்குமான்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். சாப்பிட்டுருக்காங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பாருங்க, குடியும் போது பாருங்க நல்லா இருக்கும். 2 சாப்பாடு வந்துருச்சு. இது கிரீன் கலர், இது எல்லோ கலர். பாருங்க, எல்லோ கலர் சாப்பாடு இப்படிதான் இருக்கும். நம்ம கரண்டியை போட்டு நல்லா எப்படி மசிச்சு விட்டுறணும். பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு கொடுக்கணும். சாப்பாடு மாதிரியே தான் முழுசு முழுசாவே தான் இருக்கும். என்னடா 7 விசில் விட்டோம், தண்ணி 2 மடங்கு டபுளா விட்டோம், சாப்பாடு அப்படியே முழுசா இருக்குன்னு நினைக்கக்கூடாது. இப்படி கரண்டி போட்டு நல்லா கொலன்னு இப்படி பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் சூடு, கை பொறுக்கிற சூடுலேயே நல்லா புளிஞ்சு விட்டுட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ முறுக்கு அச்சில் போட்டுக்கலாம். தண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கணும். ஏன்னா இது ரொம்ப அப்படியே நெருப்பு மாதிரி சூடு, பயங்கரமான சூடு. பையன் புளிய போறான். பாருங்க, இப்படிதான். அவ்வளவுதான். A few moments later. வெற்றிகரமாக ஒரு குக்கர் முடிந்து விட்டது. அப்பா, இதுக்கே பெண்டு கருண்டுருச்சு, முடியலை புளியறதுக்கு. இது பச்சை கலர். அடுத்து ஆமா, எப்படி சோறு எப்படி இருப்பார் இப்படிதான் இருக்கும். நம்ம கரண்டி போட்டு நல்லா குழம்பு பண்ணிக்கலாம். ஆனால் அந்த முறுக்கு பொட்டியில் புளிஞ்சாகும். இந்த குண்டு குண்டா போட்டால் என் ஃபேவரட். அதுதான் நல்லா இருக்கும். உங்க தம்பிக்கு அந்த முறுக்கு மாதிரி வர்றது அவனுக்கு பிடிக்கும். உங்க அப்பாவுக்கு அதான் பிடிக்கும். இந்த குண்டு குண்டா போட்டால் நல்லா இருக்கும் டேஸ்டா. பிரியாணி வாசம் வருது. ஆமா, புதினா தலை, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே போட்டுருக்கேன். பூண்டுல சீரகம் எல்லாம் போட்டு
புதினாத்தலை போட்டாலே பிரியாணி ஸ்மெல், தக்காளி சாப்பாடு ஸ்மெல் வந்துடும். பாருங்க எப்படி கொல கொலன்னு குழஞ்சிருச்சு பாத்தீங்களா? ஜாக்கிரதையா பண்ணுங்க, ரொம்ப சூடா இருக்கும், இரும்பு மாதிரி சுடும். ஏன்னா ரேஷன் அரிசி வந்து ரொம்ப பசை ஜாஸ்தி. The next day. இங்க பாருங்க நல்லா காஞ்சிருச்சு. இது கிரீன் கலரு, எண்ணெயில போடும்போது அந்த கலர் தெரியும் நல்லா. இது இந்த கிரீன் கலர், கேரட் வச்சு செஞ்சோம்ல அந்த ஆரஞ்சு கலர். இப்ப இது வந்து ஒவ்வொன்றா இப்படி எடுக்கணுங்கிறது இல்லை, இப்படி எடுத்தா ரொம்ப லேட் ஆயிடும். பாத்தீங்களா இப்படி வருது பாருங்க, நல்லா காஞ்சிருச்சு. இப்படி எடுக்கணுங்கிறது இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா பாருங்க, இதை நல்லா இப்படி சுருட்டி வச்சுக்குவேன். நாளா நல்லா இப்படி சுருட்டி வச்சு அமுத்தி விட்டுருவேன். அமுத்தி விட்டு தண்ணி வச்சிருக்கேன், லைட்டா தண்ணி. அது மாதிரி ஈரமாயிரும்ல? ஒண்ணும் ஆகாது, அந்த அளவுக்கு ஈரமெல்லாம் ஆகாது. இதை அப்படியே ஒரு தட்டுல போட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மடக்கி விட்டுட்டா இந்த தண்ணியோட குழம்பு வந்து உள்ள போனா அப்படியே பொல பொலன்னு உதிர்ந்துடும் எல்லாமே. தட்டுல வச்சு என்ன வெயில் கம்மியாம போடுது, தட்டுல வச்சு நாளைக்கு ஒரு தடவை போட்டு எடுத்தா போதும். சாயந்தரமே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன். காஞ்சிருச்சா? நல்லா காஞ்சிருச்சு பாரு. இது கிரீன் கலர், இது எல்லோ கலர். சரி, கலரா வருதான்னு பார்க்கலாம். வந்தாதான் வீடியோ போடுவேன், இல்லைன்னு போட மாட்டேன். சரி பார்க்கலாம் பார்க்கலாமா, கலராகவே வருவா. என்ன காஞ்சிருச்சா? இது இது காயணும். ஆரஞ்சு கலர் போடுறேன். கொஞ்சம் லைட்டா ஆரஞ்சு கலர்ல வருது. இல்ல குண்டு குண்டா போட்டு கொடுமா. சரி, அந்த 10 கிலோ போடுங்க. 10 கிலோ வருதுன்னு பார்க்கலாம். மாட்டிக்கிச்சு விழுந்துரு. சுடும். எப்படி இருக்கு? கிறிஸ்பியா இருக்கா? நல்லா இருக்கும். பக்கத்துல பண்ணலாமா? ரூபா பச்சை கலர் தான் லைட்டா இருக்கு, நல்லா பச்சையா வரல. லைட் பச்சை தான் வருது. நல்லா பச்சையா இல்ல, லைட் பச்சை தான் வந்து. புதினாத்தலை இன்னும் கொஞ்சம் நல்லா பச்சை கலரா பார்த்து வாங்கியிருக்கணும். நல்லா புதினாத்தலை இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டு செஞ்சிருந்தா நல்லா பச்சை கலரா வந்திருக்கும். கருவேப்பிலை எல்லாம் போட்டிருந்தா, கருவேப்பிலை கொத்தமல்லி தலையில நிறைய போட்டிருந்தா நிறைய வந்திருக்கும், நல்ல பச்சை கலரா வந்திருக்கும். இது வந்து லைட்டா தான் வந்திருக்கு. ஓகேவா? ப்ரிப்பேர் பண்ணிட்டா ஓகே. அப்படி சாப்பிடல, உப்பு காரம் போட்டு கொண்டுவாங்க. இதுலயும் இருக்கு உப்பும் காரமும். அப்படியே சாப்பிடலாம், சாப்பாடுக்கு தான் தொட்டுக்கிறதுக்கு உப்பு காரம் போட்டா நல்லா இருக்கும். இல்ல அப்படியே கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும்.